இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? பாருங்க ஐபோன்ல இருந்து ட்ராக் பண்ணி கூப்பிடுற பாருங்க. ஏங்க நீங்க தாங்க அந்த சிசிடி கேமரால இருந்துச்சு. ஆங்க அப்போ சிசிடி கேமரா என்ன போய் சொல்லுதா? அட பாய் என்ன பாய் கறிக்கடை பாய் சொல்றாங்களே. டேய் என்னடா ஓவரா பேசிட்டு இருக்க? என்னடா எஸ்பி கிட்டே வாடா போடா பேசிட்டு இருக்க? அட பேங்க் மேனேஜர் சொல்றான், நீ அது இதா தூக்கிட்டு போனே. வெல்கம் பேக் டு வீடியோ. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க வரும் பார்த்தீங்கன்னா, நிறைய ஒரு ப்ராங்க் கால் கேட்டிருந்தீங்க. அதனால தான் நம்மளுக்கு ஒரு ப்ராங்க் கால் தான் போட போகிறோம். அது நம்மளுக்கு நான் யார் கூப்பிட போகிறேன் பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் சீக்கிரம் தெரியும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி அவருக்கு தான் நம்ம ப்ராங்க் கால் கூப்பிட போகிறோம். இப்போ என்னோட ஃபோன் வந்து கூப்பிட்டா அவன் கண்டுபிடிச்சிருவான். அதனால என் தம்பியோட ஃபோனை தான் இப்போ நான் கூப்பிட போகிறேன். நம்மளுக்கு சிரிக்குன்னா கருப்பாடு இவன் ஒருத்த மட்டும்தான். என்னன்னு சொல்லிட்டு இருந்தா தெரியலையே. போகுது. ஹலோ ஹலோ, நாங்க பேங்க்ல இருந்து கூப்பிடுறோம். இந்த இந்தியன் பேங்க்னு ஒண்ணு. ஜகானா நீங்க அங்க ஏதோ போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்தீங்களாமா? அங்க உங்களை எல்லாம் தேடிட்டு இருக்காங்க. நீங்க ஏதோ அந்த பேங்க்ல இருந்து ஆட்டையை போட்டீங்களாமா? இல்லையே, அங்க சிசிடி கேமரா கூட வந்துச்சு. இல்லையே நாங்க பார்த்துமே, நான் 2 கண்ணாலே பார்த்தனே. இல்லையே அதுல கூட போட்டிருந்தது ஒரு சின்ன பையன் டவுசர் போட்டு வந்தானு. இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? இப்போ பாருங்க ஐபோன்ல இருந்து ட்ராக் பண்ணி கூப்பிடுற பாருங்க. ஏங்க நீங்க தாங்க அந்த சிசிடி கேமரால இருந்துச்சு. ஆங்க அப்போ சிசிடி கேமரா என்ன போய் சொல்லுதா? அப்போ அந்த ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சுன்னா போலீஸ் உங்க வீட்டுல இருக்கும். என்னது? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? இப்போ இப்ப பாருங்க சிசிடி கேமரா கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். அப்படி திருடலனா நீங்க திருடுறீங்க, நாங்க பார்த்தோமே. இப்பதான் பார்த்துட்டு இருக்கோம் பாருங்க. அது திருடி ஓடிட்டு இருக்கீங்க பாருங்க. இந்தியன் பேங்க்குங்க. பிரான்ச்சு அதெல்லாம் விடுங்க. நீங்க திருடிட்டு போனீங்களே, நான் அதான் பார்த்தமே. அங்க பக்கத்து கடையில இருந்தா சொல்றாங்க ஒரு பையன் திருடிட்டு போனான்னு. நான் இப்ப கூப்பிட்டு வர பாத்துக்குவாங்க. A few moments later. ஹலோ தம்பி, நீங்க தானே அங்க திருடிட்டு போனீங்க? அங்க அந்த எஸ்பி போலீஸ்லாம் சொல்றாங்களே. தம்பி நீங்க தான் திருடிட்டீங்க, அது தெரியுதுங்களா? அந்த தம்பி இந்த கேமரா சிசிடி கேமரால பாக்குறோம்ல. இங்க பாருங்க ஐபோன்ல கேக்குறோம், ஐபோன்ல பாக்குறோம். ஒரு பக்கத்துல கறி பாய் சொல்றாங்க. அதுதாங்க அவங்களை ட்ராக் பண்ணி கூப்பிட்டோம்ல. அட பாய் என்ன பாய் கறிக்கடை பாய் சொல்றாங்களே. அவங்கதான் பார்த்தாங்களாமா? இல்லைங்களே இருக்குங்க. இப்போதான் புதுசா 2-3 நாள், ஒரு 3 வாரம் ஆச்சு. அப்பதான் ஓபன் பண்ணாங்களே. இல்லைங்க நான் கூட பார்த்தனே. அங்கதான் நாங்க போற வாரம் சிக்கன் வாங்கணுமே.
வாங்க, நீங்க தான் திருடிட்டீங்க. இல்லைங்க, நான் அந்த எஸ்பி கிட்ட கொடுக்குறேன். ஹலோ, நாங்க நீங்க தான் திருடிட்டு போனாங்க சொல்றாங்களே, என்னங்க நீங்க இப்படி பண்றீங்க? அதாங்க, நீங்க கேமரா இருந்துச்சுனேங்க. அட நீ, நான் இப்ப வரமாங்க. நான் ஒரு இடத்துல அந்த புளிய மரத்துக்கிட்ட இருக்க பாருங்க, ஆறுமுக்கு இப்ப சைட்ல புளிய மரத்துக்கு கீழே உட்காந்துருப்பேன். நீங்க வந்து காசு எடுத்துட்டு வந்துருங்க. அங்க குந்த வச்சு உட்காந்துருப்பேங்க, வாங்க. இல்லைங்க, நான் அங்கதாங்க இருப்பேன், நீங்க வந்துருங்க மக்களே. பாய் அங்கதாங்க இருக்கும் பாய், கறிக்கடை பாய் பக்கத்துல தாங்க இருக்கு. அங்க ஒரு கறிக்கடை இருக்கீங்களா, அங்க அது பக்கத்துல புளி மரம் இருக்கும், அது கீழே அங்க உட்காந்துருப்போம். இல்லைங்க, நாங்க பாத்துருப்போமே. ஆனாங்க, என்னங்க நீங்க பேசிட்டு இருக்கீங்க? சிசிடிவி கேமரா தெரிஞ்சுங்களே. நீங்க அங்க இருந்துதான் தூக்கிட்டு போனீங்களே. அட பாய், நாளைக்கு 12 மணிக்கு வந்துருங்க. புளிய மரத்துக்கு கீழே குந்த வச்சு உட்காந்துருப்பேன். நீங்க அந்த 1 லட்ச ரூபா எடுத்துட்டு வந்துருங்க மறக்காம. 1 லட்சம் நீங்க தாங்க. அட பாய், என்ன பாய் எந்த பிரான்ச்னே சொல்ல, நான் எப்படி தர முடியும்? பிரான்ச் அது கொடுத்தலுங்க, அது எங்கேயோ போட்டோம். நீங்க ஃபர்ஸ்ட் அந்த 1 லட்ச ரூபா கொண்டு வாங்க. அட மக்களே, என்ன மக்களே, கறிக்கடை பாய் சொல்றாங்களே. நீங்க பிரான்ச் சொல்லுங்க, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். அட பாய், என்ன பாய்? டேய் பிரான்ச் சொல்றா. டேய் என்னடா ஓவரா பேசிட்டு இருக்க? பிரான்ச் சொல்றா. என்னடா எஸ்பி கிட்டே வாடா போடா பேசிட்டு இருக்க? நீ ஃபர்ஸ்ட் எஸ்பி அட ஃபர்ஸ்ட் பிரான்ச் சொல்ற. நீ ஃபர்ஸ்ட் எஸ்பி பிரான்ச்ல தெரிஞ்சிருக்கும்டா சொல்றா. அட பேங்க் மேனேஜர் சொல்றானே, நீ அது இத தூக்கிட்டு போனனே. நீ பிரான்ச் சொல்லு. ஆடங்க, என்னங்க சிசிடிவி கேமரா போய் சொல்லுமா? நீங்க தானே ஒரு மஞ்ச பையில கொண்டு போனீங்க. ஏய் எஸ்பிக்குல பிரான்ச் தெரியாதா? அந்த ஓனர் இருந்துச்சு, பேங்கோட ஓனர் கிட்டே போய் கேளுங்க பிரான்ச் என்னன்னு. இல்லங்க, கேக்குற பாருங்க. ஏங்க அதாங்க புளிய மரம் பேங்க் ஆமா. புளியமரம் பிரான்ச்ல ஒண்ணு இல்லைங்க. அதான் அது பேர் அப்படிதான் சொல்றாங்க. இல்லைங்க, அது பேர் அப்படிதான் சொல்றாங்க. அந்த பிரான்ச் பேர் புளியமரம் பிரான்ச்னு. அப்படிலாம் ஒரு பிரான்ச் இல்லைங்க. எனக்கு தெரியாது. நீங்க பிரான்ச் சொன்னா மட்டும்தான். இல்லைங்களே, இது புதுசா ஏதோ ஓப்பன் பண்ணிக்கிறாங்களாமா, நீங்க கண்டுபிடிச்சா தூக்கிட்டு போயிட்டாங்களாமா. அது நான்லாம் இல்லைங்க, எனக்கு தெரியாது. நீங்க பிரான்ச் சொன்னீங்கன்னா கூட நான் ஏதோ வரலாம். சரிங்க, அது விடுங்க. மறக்காம நீங்க அந்த புளிய மரத்துக்கு கீழே 1 லட்ச ரூபா எடுத்துட்டு வாங்க, நான் குந்த வச்சு உட்காந்துருப்பேன். நீங்க பிரான்ச் சொல்லுங்க, அப்பதானே வர முடியும். அதாங்க குள்ள கத்திரிக்காமாமா. கத்திரிக்காவே அதுதான் பிரான்ச் ஆமாங்க. அதெல்லாம் எப்படிங்க பிரான்ச் ஆகும்? நீங்க ஒழுங்கா சொல்றா பிரான்ச் என்னன்ட்டு. அதாங்க குள்ள கத்திரிக்காமாங்க. பிரான்ச் சொல்ற நீ ஃபர்ஸ்ட். என்னங்க வாடா போடா பேசிட்டு இருக்கீங்க? போலீஸ் அமுச்சு விட்டா, பசங்களை அமுச்சு விட்டாங்க. பிரான்ச் இல்லடா, பசங்களை அமுச்சு விட்டாங்க. அங்க சொல்லுங்க. அடுத்த நிமிஷமா தரமட்டாக்கிடுவாங்க. Run. பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் என்னங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ஜகா. நான் தான் கூப்பிட்டேன். நான் தான். நீயாடா? ஆமா. ஓ நீயாடா? அதான் யூடியூப்ல நிறைய பேர் பிராங்க் கால் பண்ணுங்க கூப்பிட்டுருந்தாங்க. நான் என்ன விடுன்னு தெரியல, அதான் உனக்கு நான் ஃபோன் பண்ணேன். ஓ சரி. ஐயோ பாவங்க, நான் என்ன சொல்ல ஏது சொல்லணும்னு தெரியல. ஐயோ பாவங்க, இவங்ககிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியல. ஆனால் போன வாட்டி நம்ம பயங்கரமாக பிராங்க் கால் பண்ணோம். ஆனால் அந்த வீடியோ இப்போ டெலிட் ஆயிடுச்சு. வா, இனிமேல் அந்த மாதிரி பிராங்க் கால்னு ஒன்றும் சொல்லிடுறாங்கப்பா. வேற ஏதாவது கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா? பாய்.